வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. மே 25 இன்னைக்கு இன்டர்நேஷனல் மிஸ்ஸிங் சைல்டு டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 4,60,000 குழந்தைங்க காணாமல் போகிறாங்கன்னு சொல்லிட்டு கேஸ் வந்துனுக்குது. ஆனால் இதை பெரிய லெவலில் யாரும் கவனிக்கிறது இல்லையே அப்படின்ற ஒரு வருத்தத்தினால உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் இருக்குது. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குங்க. 1979 நியூயார்க்கில் ஈடன் பாஸ்ட் அப்படின்ற ஒரு 6 வயசு குழந்தைய வந்து கடத்தி அதுக்கப்புறம் கொண்டுட்டாங்க. இதனால் பாதிக்கப்பட்ட அவங்களுடைய தந்தை என்ன பண்ணாருன்னா, என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட நிறைய தந்தைகள் இருக்காங்க, நிறைய குழந்தைங்க இந்த மாதிரி காணாமல் போயிட்டு இருக்காங்க, இதை பற்றியான பார்வையே உங்கள் யாருக்குமே வரமாட்டுது சொல்லிட்டு பிரச்சாரங்களை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. அது ஒரு பெரிய லெவலில் மக்களுடைய கவனத்தை ஈர்க்க 1983 ரொனால்ட் ரீகன், அப்போ ஜனாதிபதியாக இருந்த அமெரிக்காவுடைய ஆளு, இவர் என்ன பண்ணியிருக்காரு, இதுக்காக ஒரு டே உருவாக்கலாம்னு சொல்லிட்டு உருவாக்கிட்டார். ஸோ இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் உலகம் முழுக்க நிறைய குழந்தைங்க வந்து கடத்தப்படுறாங்க, அவங்களுடைய ஆர்கன்ஸுக்காகவும் அட் த சேம் பணத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரீசன் இருக்குது. இது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு தினமாக மாறிச்சு. 1998 பார்த்தீங்கன்னா 22 நாடுகள் இதுக்கு ஆதரவு தெரிவித்து அவங்களுடைய நாடுகள்லையும் இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடத்தி இதை தடுக்கிறதுக்கான எல்லா வகையான விஷயங்களையும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கப்பா. அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா மே 25 மிஸ்ஸிங் சில்ட்ரன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் பிளாஸ்டிக் ஃப்ரீ டே அப்படின்னு சொல்லிட்டுங்க. வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 380 மில்லியன் டன்னு நம்ம வேஸ்ட்டாக வந்து குப்பையாக போட்டுக்கிறோமா பிளாஸ்டிக்கை. அதில் வெறும் 9% ரீசைக்கிள் ஆகுது. மற்றதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குப்பையை கொட்டத்துக்கு இடமும் இல்லாமல் எடுத்து போய் கடலில் கொட்ட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சுன்னா, சூரிய ஒளினாலையும் அந்த எர்த் டிப்ரெஷன்னாலையும் அது மைக்ரோ பிளாஸ்டிக்காக மாறி அந்த இடத்துக்கே வந்து ஒரு பெரிய பொல்யூஷனை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. சரி, இது எப்படியா தடுத்தாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகளை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பட் ஆனால் இருந்தாலும் அதை பற்றியான ஒரு பெரிய லெவலில் விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஏற்படுறதில்ல. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த குப்பையை வந்து மகும் குப்பை மகா குப்பைன்னு அது பிரித்து போடுங்க, நாங்களும் அதை ரீசைக்கிள் பண்ணுறோன்னு பார்க்குறாங்க. பட் அதுவும் முடிய மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒன் டைமாக யூஸ் பண்ணுறோம் தெரியுங்களா இந்த பிளாஸ்டிக் மக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 100 500 வருஷங்கள் எடுத்துக்குதான். ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கிறதுனால 2019 ஓஷன் ஃப்ரீ டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது இந்த கடலில் வந்து குப்பையை கலக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணலாம், இந்த பிளாஸ்டிக்கெல்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது தடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பிளாஸ்டிக் ஃப்ரீ டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க மே 25. நெக்ஸ்ட் வேர்ல்டு தைராய்டு டே அப்படின்னு சொல்லிட்டுங்க. இது பல பேருக்கு இந்த வியாதியை பற்றி தெரியும். நம்ம கழுத்து பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்மோன் இருக்கு. இந்த ஹார்மோன் வந்து தைராய்டு சுரப்பி வந்து லெவலாக இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. அதுவே கொஞ்சம் அதிகமாக சுரக்க ஆரம்பிச்சுன்னா கழுத்து பகுதி வீங்கின மாதிரி நமக்கு தெரியும். இது ஒரு கடைசியில் பார்த்தீங்கன்னா நமக்கு தொண்டையில் பிரச்சனையை உருவாக்கி இறப்புக்கே வழிவகுத்துரும். ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனை உருவாவதுக்கு பேசிக்கான காரணம் அயோடினுடைய பற்றாக்குறை தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த தைராய்டு அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக எடுத்துக்காம அதை குணப்படுத்துறதுக்கான வழி என்ன அப்படின்றது டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு தைராய்டு டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அனுசரிக்கிறாங்க மே 25. நெக்ஸ்ட் கோமாளிகள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு பெருவில் வந்து கொண்டாடுறாங்க. இது வந்து டோனி பெரோஜில் அப்படின்ற ஒரு பர்சன். இவர் வந்து கோமாளி வேஷம் போடக்கூடிய ஒரு ஆள். அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப ஏழ்மையான மக்கள் மத்தியில் இவர் பயங்கர ஃபேமஸ். ஏன்னா அவங்கள வந்து சிரிக்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நிறைய உதவிகளையும் பண்ண ஆரம்பிச்சார். இந்த கோமாளிகளோட ஹிஸ்ட்ரி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கிமு 2400 இப்போதுலேருந்து கணக்கு போய் கிட்டத்தட்ட 4400 வருஷத்துக்கு முன்னாடி எகிப்து இந்த மாதிரியான பல பகுதிகளில் இருந்திருக்கு. அவங்களுக்கு மதத்தோட சம்மந்தப்பட்ட ஒன்றாவே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேயே பார்த்துருப்போங்க, தெருக்கூத்தில் கோமாளிகள் இல்லாமல் ஒரு தெருக்கூத்துன்றது நடக்காது. இது அப்படியே போக ஒரு கட்டத்தில் சர்க்கஸ் அப்படின்றது உருவாச்சு. அதில் தான் கோமாளிகள் இருக்காங்க அப்படின்னு நம்ம நம்ப ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் படங்களில் நாடகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய டெவலப்மெண்ட்டு போய் காமெடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாறினாங்க. அவங்களே நிறைய வெரைட்டி இருக்காங்க. கருப்பு வெள்ளை முகத்தெல்லாம் வச்சிருக்கவங்களுக்கு ஒரு அடையாளங்கள் இருக்குது. இன்னைக்கு நம்மளுடைய எல்லாரோட மனசையும் கவரக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த பார்ட் அப்படின்னா நிச்சயமாக கோமாளிகள் இருப்பாங்க. நமக்கு இல்லைனாலும் குழந்தைங்களுக்கு நிச்சயமாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட பர்சன்ஸ் நம்ம செலிப்ரேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டோனி பெரோஜில் அப்படின்ற ஒரு பர்சன் கோமாளியாக இருந்தவருடைய இறப்பை நினைவு கூர்ந்து கோமாளிகள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 25. நெக்ஸ்ட் டே ஆஃப் த நேஷனல் கவர்மெண்ட் இன் அர்ஜென்டினா அப்படின்னு சொல்லிட்டு 1810 மே புரட்சிலாம் நடந்ததுக்கப்புறம் பிரைமரா ஜூண்டா அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஒன்று அர்ஜென்டினா உருவாக்குனாங்க. அப்படி உருவாக்குன அந்த நாளை தான் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணியிருக்காங்க. 2010 பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினாவில் இதோட 200வது வருஷத்தை செலிப்ரேட் பண்ணாங்க. இன்னைக்கு வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா அதிகமாக மக்கள் கூடி செலிப்ரேட் பண்ண ஒரு நிகழ்வாக பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு வந்து சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா இருக்குது. அதனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டே ஆஃப் த நேஷனல் கவர்மெண்ட் இன் அர்ஜென்டினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அர்ஜென்டினா செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 25. நெக்ஸ்ட் லிபரேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு லெபனானுங்க. 2000 லெபனான் வந்து இஸ்ரேல்கிட்ட ஒரு சுதந்திரத்தை வாங்கினாங்க. இதுக்கு முன்னாடி 1978 ஃபர்ஸ்ட் டைமாக இஸ்ரேல் வந்து அவங்களை ஆக்கிரமிச்சாங்க. அதுக்கப்புறம் 1982 சுதந்திர போர்ன்றது அவங்க ஊரில் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. தெற்கு லெபனான் சொல்லிட்டு தனியாக பிரிஞ்சு அவங்களோட கண்ட்ரோலில் லெபனான் பகுதியில் இருக்கவங்களாம் ஒன்றா சேர்ந்து அதை கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க தெற்கு பகுதியை. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த போர் அப்படியே முத்தி போயிட்டே இருக்க இதுக்கு எப்படியா ஒரு முடிவு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலும் லெபனானும் 2 பேரும் சேர்ந்து வந்து ஒப்பந்தத்தில் சைன் போட்டு அவங்க சுதந்திரத்தை கொடுத்துட்டாங்க. அப்படி கிடச்ச அந்த விடுதலையாக பார்த்தீங்கன்னா லிபரேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு லெபனான் செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 25. நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ட்
ஆஃப்ரிக்கன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஜோர்டானை பொறுத்த வரைக்கும் ஒட்டமோன் பேரரசு, பிரிட்டனு, பிரெஞ்சுக்காரங்க அப்படின்னு ஏகப்பட்ட பேர் இவங்களை ஆக்கிரமிக்காத ஆளுங்களே இல்லைன்ற அளவுக்கு 1928 பார்த்தீங்கன்னா பேரளவில் ஒரு சுதந்திரம் வந்து பாலஸ்தீனத்துலேருந்து இவங்களுக்கு கிடச்சிது. பட் இருந்தாலும் எல்லாருமே அவங்கள ஆக்கிரமிச்சுனே தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1946 இங்கிலாந்து வந்து கடைசி ஒப்பந்தம் போட்டு இதை பாருங்க, இதுக்கப்புறம் யாருமே உங்களை வந்து ஆக்கிரமிக்க மாட்டோம், நீங்கள் வந்து உங்களுக்கு சுதந்திரமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாட்டில் இருந்து துருப்புகள்லாம் அப்படியே வெளில எடுத்துக்கிட்டாங்க. அந்த நாளை தான் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஜோர்டான் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 25. நெக்ஸ்ட் ஆஃப்ரிக்கா டே, ஆஃப்ரிக்கன் லிபரேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு 2 டே வந்து நீங்கள் ஆஃப்ரிக்கா மக்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது காரணம் என்னன்னா, அவங்க அடிமைகளாகவே வந்து பல நாடுகளுக்கு வந்து கடத்தப்பட்டாங்க, நிறைய இடங்களுக்கு கொண்டு போய் அவங்கள வந்து அடிமைகளாக வச்சு ரொம்ப கொடுமைப்படுத்திட்டுலாம் இருந்தாங்க. இதுலேருந்து ஒரு பெரிய புரட்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு சொல்லி குழுக்கள்லாம் உருவாக்கி அங்கங்கே போராட்டங்களை உருவாக்கி அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு விடுதலைன்றதே கிடச்சிது. 1958 பார்த்தீங்கன்னா இதுக்காக ஒரு மாநாடை உருவாகினாங்க. அதாவது இந்த மாதிரி பாதிப்புகள் எந்தெந்த நாட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு முக்கியமான தலைவர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து உட்காந்து பேசினாங்க. அந்த நாளை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 1963 பார்த்தீங்கன்னா அதுவே வந்து 32 நாடுகளுடைய ஆப்பிரிக்க தலைவர்கள்லாம் சந்திச்சாங்க. ஸோ இப்படி அந்த சந்திச்ச அந்த மாநாடு நாளை நினைவுக்கு தான் பார்த்தீங்கன்னா 2002 இதுக்காக வந்து ஒரு டே வந்து உருவாக்கி ஆஃப்ரிக்கன் டே, ஆஃப்ரிக்கன் லிபரேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. கானா, கினியா, நமீபியா, அப்புறம் மாலி, ஜிம்பாப்வேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நாடுகள் மே 25. கவலைப்படாத, எல்லாமே மாறும்னு சொல்கிற வயசானவங்களுடைய வார்த்தைகள் வெறும் வார்த்தை அல்ல, அனுபவம். மறுபடியும் உங்களாரின் நாளைக்கு வந்து சந்திக்கிறாது. உங்கள்கிட்ட விடுபடுது நான் உங்கள் பாண்டிய. நீங்கள் பார்த்துட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.